என் பையன் கிராஜுவேஷன் டேக்கு கில்மா பிரியாணி தாங்க வாங்கினா. அகாடமிக் அவார்டு, அத்லெட்டிக் அவார்டு, ஏன் கிராட் சர்டிபிகேட் கூட வாங்காம வந்துட்டானா பாத்துக்கோங்களேன். எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்? நான் என் கடமையை தானே செஞ்சேன். அந்த கதையை ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். கிராஜுவேஷன் டே அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து எலிமெண்டரி ஸ்கூல் முடிச்சுட்டு எனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்ல ட்ரீட் வைக்கணும், நம்ம கடை பிரியாணிக்கு போய் இங்க என்ன ஸ்பெஷல்னு கேட்டா கில்மா பிரியாணி, சிக்கன் வடியல், மூளை ஃப்ரை. நாங்க இந்தியாலே முக்காவாசி கடையில மூளை கிடைக்காதேன்னு அதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு சின்னவனுக்கு சிக்கன் 65, நூடுல்ஸ் மாதிரி சாப்பிட நூல் பரோட்டா, விஜய்க்கு வஞ்சர மீன், கிளி பரோட்டா, பெரியவனுக்கு மட்டன் சூப்பு, மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணதும் பரோட்டா ஊத்திக்க வேற லெவல் வெஜ் சால்னா வாளி இறம கொண்டு வந்து வச்சது வித்தியாசமா இருந்தது. மட்டன் பிரியாணி முடிச்சு விட்டு விஜய் சட்டியை பார்த்துட்டு என்ன நிறைய ஊத்துனாதான் பிரியாணி நல்லா வரும்னா இப்படி எப்படி பிரியாணி பண்றதுன்னு கிச்சன்ல போய் கத்துட்டு வாங்குறாங்க. சோடா ஆர்டர் பண்ணா ஆம்பளை சோடா வேணுமா பொம்பளை சோடா வேணுமா? கோலி சோடா ஒரே கல்பா அடிச்சு விட்டுட்டு மிருதுவான மூங்காலோட முடிச்சு விட்டா முக்கியமா வீட்ல சாப்பிட்ட மாதிரி லைட்டா இருந்ததுங்க. நல்லா தின்னுபிட்டு ஜனத்தவள மாதிரி படுத்து கிடக்குற. கிராஜுவேஷன் டே அன்னைக்கு காலையில ரிஹர்சல் போயிட்டு வந்துட்டு 1 மணிக்கு தான் சொல்றான் கவுன் கொடுக்க மாட்டாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளேசர் போட்டு வராங்களான்னு. எங்க கிட்ட பழைய கோட்டு தான் இருந்தது, ஃபார்மல் ஷூவும் இல்ல. 4-5 கடை ஏறி இறங்கி போன் பண்ணி கேட்டும் கிடைக்கவே இல்ல. பழைய கோட்டை தூசி தட்டி போட்டு அடிச்சு புடிச்சு போய் நின்னா உட்கார்றதுக்கு இடமே இல்ல. அவன் சர்டிபிகேட் கூட வாங்காம வரான். எங்க போறோம்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனா சாப்பிட பிரியாணி மட்டும் வேணும், தெளிவா தெரியுது. கில்மா பிரியாணியா? அது என்னன்னு தானே கேக்குறீங்க. பிரியாணி அண்ட் ஃப்ரைட் ரைஸ் சேர்ந்து செய்த கலவைங்க. ஒரு டைப்பா கிளியிலுப்பா தான் இருந்தது. நம்ம கடை பிரியாணி டீடைல்ஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க.